Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா வந்து ஒரு ஹிடன் ஜெம்ங்க. இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் வந்து பியூர் வெஜ்ல ஒரு ஹிடன் ஜெம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுமே செம்ம டேஸ்டா இருக்கும், யூனிக்கான டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டோட நேமை சொல்லிடுறேன். V2 Pride ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது பியூர் வெஜ் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்க்கு. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கீழ்பாக்கில் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து சிம்பிள் தான். எனக்கு பின்னாடியே CSI பெயின் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் ரோட்லயே ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஃபுட்ஸ் மட்டுமா கிடைக்கும் அப்படின்னு இல்லை, பென்க்யூட் ஹாலுமே இருக்கு. உங்க வீட்டோட ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ், இந்த மாதிரி எதுனாலுமே இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நான் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இவங்க கிட்ட நார்த் இந்தியன்லேயே வெரி யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல தான் பார்ட்டி ஹால் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சு. நான் எப்பவுமே வந்து எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டு, ஸ்டார்டரு, அதுக்கப்புறம் சூப் மட்டும் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டுலாம், சூடு ஆறுனால டேஸ்ட் மாறிடுதா, அதனால. இது மம்மிஸ் சாய்ஸ் சூப்பு, பன்னீர் 3 சாய்ஸ் பெப்பர். இது வந்து சாட் பிளேட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து சாப்பிடும் போது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். புட்டடன் கபாப். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சூப்பை சாப்பிட்டுடலாம். சூப் வந்து திக்கா க்ரீமியா கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 159க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒன்னொன்னுக்கும் பிரைஸ் சொல்லிடுறேன்ப்பா. சொன்ன மாதிரியே கீரையில தான் இந்த சூப் பண்ணியிருக்காங்க. நிறைய கார்லிக்லாம் சாப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே சூப் குடிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர், கார்லிக் ஃப்ளேவர் வருது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூடாக குடிக்கிறேன்னா நல்ல ஒரு ஃபீல். அவங்களே ஆல்ரெடி சால்ட் அண்ட் பெப்பர்லாம், சால்ட்டு பெப்பர்லாம் தூக்கலாகவே இருக்கு. பட் நிறைய ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்கு. சாட் பிளேட்டர் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஸ்டார்டர் பார்க்க போவோம். தஹி பூரி 3 வச்சிருக்காங்க, அப்புறம் சேவ் பூரி வச்சிருக்காங்க. இது வந்து கார்ன் பேஸ்கெட், வந்து பாலக் கீரை பக்கோடா சாட்டா. ஃபர்ஸ்ட் தஹி பூரி தான் எடுக்க போறேன். அது வந்து ஊறிடுச்சுங்க. இப்பதான் ஜஸ்னோ எடுத்துட்டு வந்து வச்சாங்க, அதுக்குள்ள ஊறிடுச்சு. பூரியோட கிறிஸ்பினஸ் இருக்குங்க. அப்படியே சாட் சாப்பிடணும்னாலே அந்த கிறிஸ்பியா இருந்தாதான் சாட் மாதிரி இருக்கும். அவங்க போட்டிருக்க கேர்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, கூடவே அப்படியே புளிப்பா இனிப்பா, ஊருனாலுமே இவன் நல்லா இருக்கான். இந்த பிளேட்டரோட பிரைஸ் வந்து 299க்கு கொடுக்குறாங்க. தாராளமா நான்லாம் வாங்குவேன். இந்த சேவ் பூரியும் நம்ம கையிலேயே சாப்பிட்றலாம். அந்த உம்புடிலாம் நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கு. கூடவே வந்து ஆனியன், டொமேட்டோ, இது வந்து கடலைப்பருப்பை ஃப்ரை பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த தாலோட சாப்பிடும் போது இதுக்கு வந்து எல்லாமே போடுவாங்கல்ல, இவங்க ஒரு சாய்ஸ்ல போட்டிருக்காங்க. அப்படியே அந்த சாட்டு கிறிஸ்பியா, இந்த தஹி பூரியோட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து கார்ன் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நிறைய கார்ன்ஸ் போட்டிருக்காங்க. மேல வந்து அந்த போமோகிரானட்லாம் அப்படியே போட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே அது இருக்கு. கார்ன் பேஸ்கெட்டுக்கு ஒன்று வச்சிருக்காங்க, சென்னா வச்சிருக்காங்க, பாயில் பண்ண சென்னாவோட வச்சிருக்காங்க. அதுக்கு மேல வந்து கார்ன்ஸ் வச்சு, அதுக்கு மேல வந்து இந்த மேங்கோ, அந்த ஃப்ரூட் எல்லாம், போமோகிரானட் ஃப்ரூட் இதெல்லாம் போட்டு, அதுக்கு மேல அப்படியே ஊம்புடிய மலை சாரல் மாதிரி தூவி கொடுத்துருக்காங்க. மலை சாரல்லாம் இல்லைங்க, மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஃபுல்லா கலர், ஃபுல்லா எல்லோவா இருக்கு பாத்தீங்களா. அந்த பக்கோடா மேல கேர்டு, அந்த மின் சட்னி, மேலே வந்து அப்படியே அந்த ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு அந்த சாட்டை அப்படியே பண்ணியிருக்காங்க. அந்த பாலக் பக்கோடா வந்து நல்லா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. அதுக்கு மேல இவங்க போட்டிருக்க அந்த சாஸ், தஹி, இது கூட சாப்பிடும் போது இது இந்த ஒரு ஐட்டம் புதுசா இருக்கேப்பா சாட்ல அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு.
நல்லா கடலை மாவுல அந்த பாலக்கீரையை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு அந்த பாலக்கீரை பக்கோடா மேல இந்த சாட் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஐட்டம் வந்து வேற லெவலுங்க. இதெல்லாம் ஸ்வீட்டா சாப்பிட்டுட்டேனா காரமா சாப்பிடணும். இது ரெண்டுத்துல இதுதான் காரமா இருக்கு. பன்னீர் சில்லி 3 பெப்பர். இதோட ப்ரைஸ் வந்து 299 கொடுக்குறாங்க. ஒரு வந்து 8 பீசஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. பன்னீர் நல்லா பெரிய பெரிய பன்னீருங்க. மேலே அப்படியே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. கலர் வந்து கேப்சிகம் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் எல்லாமே இருக்கு. அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கான் இவன். பன்னீர் சாஃப்டாக இருக்கு. போர்க்க போட்டோன்னே இறங்கிருச்சுப்பா. பன்னீர் ஆனியனா கேப்சிகம் எனக்கு பிடிக்கும். செம்மங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த கலரை பார்த்தோன்னே காரமா இருக்கும், ஸ்பைசியா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி பன்னீர் வாயில வச்சோடனே கரையுது. சரியான சாஃப்ட். மசாலா எல்லாமே வந்து பன்னீர்ல கோட்டாகி அவங்க எப்படிதான் இதை ஃப்ரை பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. ஆல்ரெடி வந்து நல்லா பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாஸ்ல போட்டு பெரட்டியிருக்காங்க. இந்த மின் சட்னி நான் ட்ரையே பண்ணல. மின் சட்னியும் ஊற்றிக்கலாம். இந்த சாஸ்ல வந்து மின்ட்டோட ஃப்ளேவர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதை தனியாக சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர், இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது வேற ஒரு ஃப்ளேவர். இந்த சட்னி வந்து மெயினாக நல்லா இருக்குங்க. இது வந்து புட்டட்டியான் டீ கபாப். டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, பார்த்து தான் சொன்னேன் நான். கபாப் வந்து 8 பீஸ் வச்சிருக்காங்க. அதான் மொத்தமாக கபாப் மாதிரி பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது கூட வந்து பப்படும் ஸ்பைசி ஆனியன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வச்சிருக்காங்க. குக்கும்பர் எல்லாம். பன்னீரோட ஆயில் அப்படியே இருக்கு. இந்த சாஸ் ஆக்சுவலி காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மைல்டா இருக்கிறதுனால நான் ஸ்டார்டர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வெரி வெரி சிஸ்லர் பிளேட்டர் வந்துச்சு. பன்னீர் சிஸ்லர் பிளேட்டர். ஆக்சுவலி இந்த கபாப் வந்து நல்லா இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் வருது. உள்ளர பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் கார்ன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸ்பைசியாகவும் இருக்கு, அந்த ஸ்வீட் கார்னோட ஸ்வீட்னஸும் இருக்கு. மெயினாக இந்த சாஸோட சாப்பிடும் போது அந்த கபாபுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. பொட்டேட்டோலேருந்து பீன்ஸு எல்லாமே வந்து சாப் பண்ணி போட்டிருக்காங்க. பொட்டேட்டோலாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு அந்த ஸ்டஃபிங்கு. பெரிய பெரிய பன்னீர் சிஸ்லர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. ஆலிவ்ஸ்லேருந்து ராஜ்மா எல்லா வெஜ்ஜீஸும் போட்டிருக்காங்க இந்த பிரியாணியில். ஒரு பக்கம் வந்து அந்த பன்னீர் கிரேவி, ஒரு பக்கம் வந்து சாட்டே பண்ண வெஜ்ஜீஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இருக்கு. சாட்டே பண்ண வெஜ்ஜீஸு, அந்த ரைஸு, பன்னீரை பாருங்க. நல்லா அந்த கிரேவியே பார்க்கறதுக்கு சாப்பிடு என்ன சாப்பிடு அப்படின்ற மாதிரியே இருக்கு. அப்படியே சுடு 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 எடுத்துட்டு வந்து வச்சாங்க பாருங்க. அந்த மனமே சாப்பிடணும்னு தோணுச்சு. இந்த சிஸ்லர் வந்து எனக்கு வெஜ்ஜீஸ் வந்து சாலட் ரொம்ப பிடிக்கும். அது கூட இந்த பிரியாணி அவங்க பெரிய பெரிய சாஸ்லாம் இந்த பன்னீர் பண்ணி கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பட்டரு ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா. பெரி பெரியோட ஃப்ளேவரோட சேர்த்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணுது. மெயினாக இந்த பிரியாணி தான் எல்லா வெஜ்ஜீஸும் போட்டிருக்கு. மெயினாக ராஜ்மா நிறைய போட்டிருக்காங்க இந்த பிரியாணியில். இதுக்கு நான் இன்னொரு பேர் கூட வைக்கலாம், டேஸ்டி மேஜிக் சிஸ்லர். ஒரு 6-7 பீஸ் பண்ணி நானே 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி ஒரு போர்ஷனும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு போர்ஷன், அப்புறம் சாட்டே பண்ண வெஜ்ஜீஸ் வந்து நல்ல ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. சான்ஸில் நல்லா பெரிய படா சைஸ் சிஸ்லர் பிளேட்டராக இருக்குது. இந்த பிளேட்டர் முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பிரெட்ஸும் கிரேவியும் வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். ஹரதானியா ரொட்டி, கார்லிக் சீஸ் நான், இது லச்சா பரோட்டா, இந்த தால் மக்கனி, தவா பன்னீர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹரதானியா ரொட்டி தான் வந்து ட்ரை பண்ண போறோம். ஹரதானியா ரொட்டி ஏன்பா இது இப்படி ஒரு பேர் வந்துச்சு. கோரியண்டர் லீவ்ஸ் போட்டிருக்காங்க, அதால தானியான்னு சொல்லுவாங்க. இது வந்து தால் மக்கனியோட ட்ரை பண்ணுவோமா. தால் மக்கனி வந்து இதோட ப்ரைஸ் வந்து 315க்கு கொடுக்குறாங்க. நான் வந்து ஃபுல் போர்ஷன் வாங்கலைங்க. இது வந்து ஹாஃப் போர்ஷனுக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நினைக்காங்க. நிறைய பட்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அதே மாதிரி தந்தூரி ரொட்டி எப்போவுமே அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும்ல. இந்த தால் மக்கனியும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஹரதானியா ரொட்டியில் நல்லா கோரியண்டர் லீவ்ஸை மேலே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டஃப் பண்ணல, மேலே வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க. ரொட்டி திரட்டும் போதே மேலே எடுத்து நல்லா அம்மிக்கி அதுக்கப்புறம் தந்தூர் பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. பட்டர் நல்லா போட்டிருக்கனால செம்ம ஃப்ளேவரு. அதே மாதிரி இதுவுமே நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாலாம் இல்லாமல் தால் மக்கனியோட டேஸ்ட்டு நல்லா இருக்கு. மெயினாக எல்லாத்துலேயும் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறாங்களா,
அதனால டேஸ்ட் எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும். இந்த ரொட்டியோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரொட்டியோட ப்ரைஸ் வந்து 69க்கு கொடுக்குறாங்க. லச்சா பரோட்டாக்கும் இதே வந்து தால் மக்னியும் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1110க்கு கொடுக்குறாங்க. லச்சா பரோட்டா வந்து ஒன்று தான் நான் வாங்கியிருக்கேன். நல்லா பரோட்டா லேயராக இருக்குப்பா. இங்கே பாருங்க, இவ்வளவும் என்னால் சாப்பிட முடியாது, அதனால பாதி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு லச்சா பரோட்டா ரொம்ப பிடிக்கும். சாஃப்டா, வெளியில நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன்ல லேயரா வருது பாருங்க. அந்த செஞ்சவருக்கு கை கொடுக்கணுங்க, செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கார்லிக் சீஸ் நான் தான். இந்த கார்லிக் சீஸ் நான் வந்து 155க்கு கொடுக்குறாங்க. கூட வந்து நான் தவா பன்னீர் தான் வச்சுக்க போறேன். தவா பன்னீரை பாருங்க, ஆஸ் யூஷுவல் வந்து 3 கலர் கேப்சிகமும் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனியன்ஸ்லாம் அப்படியே எண்ணெய் மிதக்குதுரா. இதுல எண்ணெய் கிடையாது, இது பட்டரு. இந்த தவா பன்னீரோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 310க்கு கொடுக்குறாங்க. பன்னீர் மட்டும் இவங்க கிட்ட நான் விடவே மாட்டேன் போல. சுட சுட இருக்குப்பா பன்னீர். தவா பன்னீர் சரியான டேஸ்ட்டுங்க. இல்லை ஒரு கிரேவியோட ஃபைனலாக அந்த மேத்தி லீவ்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பைசியாகவும் இருக்குது, அந்த பட்டரோட ஃப்ளேவருமே வருது. அவங்க மசாலா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து சான்ஸே கிடையாது. நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்குது, அதில் காரம் இல்லாமலும் இல்லை. அப்படியே இந்த கார்லிக் நானோட அந்த கிரேவியோட டேஸ்ட்டு தான் அழுது. அப்படியே ரிச்சான டேஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனல். இது ஒரு ஃபைனல் பைட்டாக நம்ம போயிடுவோம். இந்த தவா பன்னீரோட டேஸ்ட் என்னை மிரட்டி விட்டுருச்சு. இதோட பேர் வந்து நியூசிலாண்டராங்க. இதோட ப்ரைஸ் வந்து 219க்கு கொடுக்குறாங்க. கிவியும் ஆப்பிள் ஃப்ரூட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு குடிச்சு பார்த்து சொல்கிறேன். எனக்கு ஆப்பிளோட டேஸ்ட் வந்து கிவியோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்துருச்சு. நல்லா ஆப்பிளும் போட்டிருக்காங்க. கிவியோட ஃப்ரூட் ஃப்ளேவர் எனக்கு லைட்டாக தான் தெரியுது. ஆனால் ஆப்பிளோட டேஸ்ட் தான் சான்ஸே கிடையாது. பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, எப்போவுமே நம்ம ஆப்பிள் ஜூஸ் தனியாக தான் குடிப்போம். கிவியும் ஆப்பிளையும் மிக்ஸ் பண்ணதுனால நியூசிலாண்டர்னு வச்சுருக்காங்க போல். பேர் வச்சவங்க ரொம்ப யோசிச்சிருப்பாங்க போல். இது வந்து குல்ஃபி ஃபாலோட அவங்க இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. நான் ஆல்ரெடி கூகுள் பண்ணிட்டு தான் வந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரப்டி ஊற்றிட்டு அது பிஸ்தா ஐஸ்கிரீம் வச்சு குல்ஃபியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்காங்க. சான்ஸில் அந்த ரப்டி, அவங்க போட்டிருக்க குல்ஃபி, இந்த பிஸ்தா ஐஸ்கிரீமு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இதோட ப்ரைஸ் வந்து 139க்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து குல்ஃபி லவ்வராக இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு செம்ம ஒர்த்துன்னு ஃபீல் ஆகும். இதை பார்த்தீங்களா, பார்த்தோன்னே செம்ம அழகாக இருக்குல்ல. இது பைனாப்பிள் மார்கரேட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து சொன்னால் ஷாக் ஆகிடுவேன். 198க்கு தான் கொடுக்குறாங்க. நான் இதை எடுத்துகிட்டு வரும்போதே இது எப்படியும் ஒரு 400-500 இருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சேன். அவர் மெனு கார்டில் ப்ரைஸை புரட்டி பார்த்தேன். நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் பைனாப்பிளில் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு டிஷ்ஷும் நான் வாங்கி சாப்பிடும் போது செம்ம யூனிக்காக இருந்துச்சு. இப்படி ஒரு யூனிக்கான ஃபைனலாக கொடுப்பாங்க ஒரு டெசர்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சான்ஸே இல்லைங்க. எனக்கு வந்து V2 ப்ரைவ்ல வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா டிஷ்ஷஸுமே. மெயினாக நார்த் இந்தியன் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த இடத்துக்கு வந்துருவேன். ரொம்பவே யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ப்ரைஸ் வந்து அந்த ஃபுட்டுக்கான ப்ரைஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கர ரிச்சாக க்ரீமியாக சாப்பிட்டதுலேயும் எல்லாமே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபுட்டோட யூனிக்னஸ் தான். எனக்கு இந்த இடத்துல ரொம்பவே பிடிச்சது. இது ப்ரமோஷன் கிடையாது, நானே வந்து ட்ரை பண்ண ஒரு இடம் தான், ரெஸ்டாரண்ட் தான் இது. நான் இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.